Experts Hospitals. ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், நம்ம யாருமே கண்டுக்காத ஒரு விஷயம், நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, எதை வேணால் சாப்பிட்றது, ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிட்றோம். இது என்ன பண்ணுது? அல்சரை கிரியேட் பண்ணுது. எப்பாரு காலையில் இட்லி தோசை பரோட்டா, மத்தியானமாக சாப்பாடு பழக்கமாக நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதுலேருந்து மாறி நம்ம யோசிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல சத்துள்ள ஒரு விஷயத்தையாவது நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். ட்ரை ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம், ஏபிசி ஜூஸாக இருக்கலாம். சாப்பிட்டா உடனே நான் பாத்ரூம் போகணும்னு சொல்கிற எல்லாருமே யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக நம்ம உடம்புல சத்துக்கள் மிக குறைந்த நிலைமையில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இன்டைஜஷன்ஸை பண்ணி ஆசிட் ரிஃப்ளக்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல எல்லாம் புண்ணாயிருக்கும், அது கொலைட்டிஸாக மாறும். உடலில் உள்ள சர்ஜரி பண்ணோம், கொரோனோஸ்கோபி எடுத்தோம், எண்டோஸ்கோபி, ஐயோ கடைசியில் நிறைய பேர் கேன்சர் வரும். இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்கிற விஷயமே கிடையாது. நம்ம என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும். கவிதா, எனக்கு கொஞ்சம் ஒரு 10 வருஷமாக தலைவலி இருந்தது, கால் வலி இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுத்தேன், சரியாகும், திரும்ப வரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. எந்த வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது, எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. எனக்கு இந்த மெடிசன் எடுத்தோன்னா ஒரு வாரத்துலேயே நல்லா இருந்தது ரிசல்ட்டு. தலைவலி இல்லை, கால்வலி இல்லை, நல்லா தூக்கம் வந்தது. வெளியே மெடிசன் மட்டும்தான் தருவாங்க, ஆனால் இங்கே அப்படி இல்லை. நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொன்னாங்க, ட்ரை நட்ஸ் அது மாதிரிலாம் சாப்பிட சொன்னாங்க. டயட்லேயே இவங்க சரி பண்ணுறாங்க. யாராக இருந்தாலும் இங்கே வந்து பாருங்கன்னு தான் சொல்லுவேன். டேஞ்சர் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம், நம்ம யாருமே கண்டுக்காத ஒரு விஷயம், நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். சரியாக செரித்து சரியாக மலம் கழித்தால் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி பிரச்சனை இல்லை. அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம டைஜஸ்டிவ் எதை வேணால் வாங்கி சாப்பிட வேண்டியது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, எதை வேணால் சாப்பிட்றது, ரீஃபைண்ட் ஆயில் சாப்பிட்றோம், டெஃப்லான் கோட் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் ஹைப்ரிட் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேண்டாங்க, வேறு வழி இல்லைன்னு சாப்பிட்லாம், வேறு வழி இல்லை. பட் அதையவே ரெகுலராக சாப்பிடாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு 2 சென்ட் இருந்தால் கூட உங்களுக்கான நிறையா விஷயங்களை நீங்கள் சேர்த்துக்க முடியும், நிறையா காய்கறிகளை போட முடியும். நிறைய யோசிச்சு பாருங்கள். ஒரு வாழை மரம் வைக்கலாம், கீரை, அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, நிறைய விஷயங்கள், பீர்க்கங்காய், ஒரு கருவேப்பிலை செடி, இதெல்லாம் போட்டு வச்சிங்கனாவே பாதி வேலை நீங்கள் வெளியே போக வேண்டியது முடிஞ்சிடும். நம்மளுக்கும் நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கும், நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதுன்னு. நீங்கள் அப்படிப்பட்ட காய்கறிகளையும் நாட்டு காய்கறிகளை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு. ஒரு கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட்ருக்கும், வெளியே வாங்குறதுக்கும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சி சாப்பிட்றதுக்கும் ஆஹா, அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ஸோ இது நம்முடைய ஃபஸ்ட்டு விஷயம். நம்ம வீட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன் இன்டைஜஷனுக்கு பண்ணணுன்னா, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாலட்ஸு, நம்மளுடைய உணவு முறைகளை கொஞ்சம் மாற்றிக்கணும். எப்போ பாரு காலையில் இட்லி தோசை பரோட்டா, மத்தியானமாக சாப்பாடு, நைட்டு மறுபடியும் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி, இதையே ஒரு பழக்கமாக நம்ம வச்சுட்டு இதுலேருந்து மாறி நம்ம யோசிக்கணும். நல்லா மென்று சலைவாவோட ஜாயின் பண்ணி சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல சத்துள்ள ஒரு விஷயத்தையாவது நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். அது காய்கறி கீரையாக இருக்கலாம், காய்கறி சூப்பாக இருக்கலாம், நான்வெஜ் சூப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல ட்ரை ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம், ஏபிசி ஜூஸாக இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், அதுக்கான எல்லா ரெசிபியுமே இருக்குது. ஸோ உணவு முறைகளை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு கருவேப்பிலை ஜூஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுற மாதிரி நல்ல சத்தான உணவுகளை ஒரு நேரத்துக்கு 1 or 2 நம்ம எடுக்கிற ஒரு பழக்கம் வேணும். சம்டைம்ஸ் எப்பாவது ஒரு நாள் பரோட்டா சாப்பிடுங்க. அன்றைக்கி நம்ம உடம்பை ரொம்ப கிளியராக வச்சுக்கணும். நைட் ஏதாவது சாலட்ஸு, ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா சாப்பிட்டு வயிறை நம்ம க்ளீன் பண்ணிக்க வச்சுக்கணுமே தவிர, என்றைக்குமே நம்ம இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எதாவது சாப்பிட்றோம், நெஞ்ச கறிக்குது, ஏதோ ஒரு ஜெல்லை வாங்கி சாப்பிட்றோம், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாகுது, மறுபடியும் அடுத்த ஜெல்லு 10ல் 2-3 மூடி சாப்பிட்றோம். இதை சரி பண்ணுறதுக்கான சில மருந்துகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கிறோம். இது என்ன பண்ணுது? அல்சரை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹயாட்டஸ் ஹெர்னியா வரும், எதுக்கழிக்கும், ரெகுஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே குவாலிட்டி, நம்ம சாப்பிட்டா உடனே சாப்பாடு உடனே ஜீரணம் ஆயிரும், ஜீரணமே ஆகாது, அப்படியே மோஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் சாப்பிட்டா உடனே நான் பாத்ரூம் போகணும்னு சொல்கிற எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நம்ம உடம்புல சத்துக்கள் மிக குறைந்த நிலைமையில் தான் இருக்கும். சத்தே இருக்காது, ஏன்னா நம்ம சாப்பிட்றது உடனே மோஷனாக போகுது. என்ன காரணம்? அந்த ஃப்ளக்சுவேஷன் நம்ம குடலில் இருக்காது, பெருங்குடல் இருக்காது, சிறுங்குடல் வந்து நம்ம கரோடாக இருக்கும், அரிப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம இன்டைஜஷன்ஸை பண்ணி நான் செரிக்காமல் அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல எல்லாம் புண்ணாயிருக்கும், அந்த இடத்துல சரியாக ஒர்க் பண்ணாது, அது கொலைட்டிஸாக மாறும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க இல்லையா, ஐபிஎஸ். அதே மாதிரி ஹயாட்டஸ் ஹெர்னியாவாக மாறலாம்.
இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மாறி கடைசியில் பார்த்தீங்கன்னா குடலில் உள்ள சர்ஜரி பண்ணோம், கொலனோஸ்கோபி எடுத்தோம், எண்டோஸ்கோபி, ஐயோ கடைசியில் நிறைய பேர் கேன்சர் வரும். இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்கிற விஷயமே கிடையாது. நம்ம என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும், ஒரு சின்ன இன்டைஜஷன் நமக்குள்ளே இருந்துடக்கூடாது. காலையில் எழுந்திரிச்சு நல்லா வாக்கிங் போங்க, நான் சொன்ன மாதிரி நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையே வராதே. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பிரச்சனையை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. ஆனால் இதே நீங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை இருந்தது, எனக்கு கான்ஸ்டிபேட் ஆகுது, இல்லை மோஷன் உடனே போகுது, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை தாங்க. சிலர் நினைக்க எனக்கு 2 தடவை நல்லா மோஷன் போகுது, ரைட் குட், ஆனால் சாப்பிட்டது உடனே போகக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சாப்பிட்ட உடனே ஒரு அரிச்சு தோணும். ஸோ இதெல்லாம் முதல்ல தவிர்த்துக்குங்க. இதுக்கு ஒரு எக்ஸலண்ட் மெத்தட் எங்களுடைய மெத்தட் இருக்குது ஆயுஷ் இன்டகிரேட்டரில். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்றைக்குமே உங்களுக்கு மருந்துகள் எடுத்துக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளாக இருக்கக்கூடாது. அது கண்டிப்பாக உங்களுக்கு டேஞ்சர் தான், பக்க விளைவுகள் உண்டு பண்ணும். கடைசியில் நீங்கள் அந்த மருந்தை போட்டால் தான் இருக்கும், ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்டெராய்டு யூஸ் பண்ண வேண்டி வரும், அப்போ நீங்கள் நிறுத்தவே முடியாது. ஸோ இதிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு என்றைக்குமே ட்ரை பண்ணுங்கள். எந்த நோயாக இருந்தாலும் மாற்று கருத்து என்ன, வேறு ஏதாவது வழி இருக்கா, கொஞ்சம் யோசிங்க. இதுதான் இதுக்கு நமக்கு கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அப்படிங்கிறது அதுதான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அது அல்சர், இன்டைஜஷன், கிரான்ஸ் டிசீஸ், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, ஹயாட்டஸ் ஹெரனியா, கொலைட்டிஸ், ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இதில் மருந்துகள் உண்டு. கிரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசீஸில் கொண்டு விட்டுரும், நீங்கள் ஸ்டெராய்டு தான் சாப்பிடணும். ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது. இதிலேருந்து நம்ம வெளியே வரலாம், நம்ம உடம்பை நல்லா பாதுகாத்துக்கலாம், இதிலிருந்து சரி பண்ணலாம். இது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டரை உண்டு பண்ணும். என்னடா இப்படி ஆகுதுன்னு ஒரு ஆன்சைட்டி, நமக்கு தெரியாமல் நமக்கு ஒரு கவலை தோண்ட ஆரம்பிச்சிடும். அதற்கும் இதில் மருந்துகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் நாங்கள் ஒரு 7 நாள் ப்ரோக்ராம் கொடுப்போம். அதை நீங்கள் இன்பேஷண்ட்டாக இருந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது எல்லா மருந்து நிறுத்திடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிக்கல், இப்போ சாப்பிட்டா உடனே வெளியே போயிடணும், உடனே மோஷன் போகணுங்கிற அந்த ஃபீல் குறைஞ்சிரும். அது மோஷன் வராது, நல்லா கண்ட்ரோல் ஆகிரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மருந்துகள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹீலிங் ப்ராசஸ் கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது உங்களுடைய குடல்கள்லாம் பழைய நிலைக்கு திரும்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். என்றைக்குமே ஒரு நோய்கள் எப்படி குணப்படுத்துகிறோன்னா மறுபடியும் அது என்ன தப்பை செஞ்சு ஒரு நோய் வந்துச்சோ அதே தப்பை ரிப்பீட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது ரொம்ப நீங்கள் என்றைக்குமே கான்சியஸாக இருக்கணும். இந்த டைஜஸ்டிவில் என்ன சிஸ்டம், அது லிவர் டிஸார்டர், பைல் செக்ரியேஷன் கம்மியாயிடுச்சு, கால்பிளாடர் ஸ்டோன் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கால்பிளாடர் ஸ்டோன் கரைச்சி வெளியே கொண்டு வந்துடலாம். அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கவே கூடாது. நம்ம வயிறை எப்போவுமே க்ளீன் பண்ணணும். அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், வருஷத்துக்கு 2 தடவை நல்லா அந்த டீடாக்ஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் சும்மா இந்த கரோட் பண்ணுற மாதிரி டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிடக்கூடாது. வயிற்றில் எந்த கரோடு இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனாக வயிறை மலத்தை இலக்கி மட்டும் வெளியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த இருக்கிற எல்லா உள்ளே இருக்கக்கூடிய செல்களெல்லாம் புதுப்பிக்கப்படணும். அந்த மாதிரி மருந்தாக இருக்கணும். அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். சும்மா நம்ம ஒரு டேப்லெட் வாங்கினோம், வாயில் போட்டோம், என்னால் போகுதுன்னா ஆனால் உள்ள கரோடாக இருக்குது, 2 நாள் வயிற்று வலி வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அது தொடர்ந்து அல்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சு ஒரு ப்ராப்பர் மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கோங்க. We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unless necessary. And if necessary, it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Saran's Hospitals.